அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகர் பிறந்த பிறகு அடுத்து குழந்தை பிறக்குமா பிறக்காதா? பிறக்கிறதுக்கு எந்த அமைப்பு இருந்தால் இரண்டாவது குழந்தை பிறக்கும், எந்த அமைப்பு இருந்தால் இரண்டாவது குழந்தை பிறக்காது? ஒரு கருத்து சொல்கிறேன், இது தெரிஞ்சு வச்சுங்க. இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா 10 வருஷம் கழித்து கூட இரண்டாவது குழந்தை பிறக்கும். குழந்தைக்கு இரண்டாவது குழந்தைக்காக ஆசைப்படுறவங்க இந்த கருத்து விதியின் அடிப்படையில் உங்கள் ஜாத கட்டத்தில் இந்த அமைப்பு இருக்குதா பாருங்கள், தெரியும். அதே போல் இரண்டாவது குழந்தை எதனால் பிறக்குதுன்றதும் விதி இருக்குது, நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ சகோதர பிறப்பதுக்கான விதிகள் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். சகோதரன் காரணனாவே செவ்வாய் தான். செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு சகோதர விருதி உண்டு. அதே போல் 3ஆம் இடத்தில் சுபகிரகங்களோ 3ஆம் இட அதிபதி பலமாகவோ இருந்தால் சகோதர விருதி உண்டு. அதே போல் லக்கினத்தில் செவ்வாய் இருந்தால் சகோதர விருதி உண்டு. 3, 11ஆம் இடங்களில் காரகன் செவ்வாயும் குரு பார்த்தால் சகோதர விருதி உண்டு, கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் முதல் குழந்தை பிறந்த அடிப்படையில் ஜாதக, அதாவது இரண்டாவது குழந்தை விதி, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் சகோதரர் இல்லாமல் தோஷ விதிகள் பார்த்திங்கன்னா, செவ்வாய் நீசமாகிவிட்டால் சகோதர விருதி இருக்காது. செவ்வாய் லக்கணத்துக்கு 8இல் நின்று விட்டால் அந்த பிறவிக்கு அடுத்த ஆண் வாரிசு பிறக்காது, பிறந்தாலும் நிலைக்காது, பெண் வாரிசுகள் பிறக்கலாம். 3ஆம் இட அதிபதி நீசமாகி 3ஆம் இடத்தில் ஒரு நீச கிரகம் நின்று செவ்வாயும் 6, 8, 12 என்ற துஸ்தானங்களில் அமைய பெற்றால் அவங்களுக்கு சகோதரர்கள் இருக்க மாட்டாங்க. செவ்வாய் லக்கணத்துக்கு 8ஆம் இட அதிபதியோடு சேர்ந்து விட்டால் பின் சகோதரர் ஏற்படுவது இயலாத காரியம். 3ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றால் காரகோச பாவ நாஸ்தி பின் சகோதர தோஷம் காட்டும். 3ஆம் இட அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் பின் சகோதர விருதி இருக்காது. 11ஆம் இட அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் முன் சகோதர விருதி இருக்காது, கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் முன் சகோதர இல்லாத அமைப்பு. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையின் ஜாதகத்தை அடிப்படையில் அவங்களுக்கு சகோதரர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா என்பதை இது மிக எளிதில் அறிந்தக்கூடிய விதி, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.